வணக்கம். சொந்தமனையில் சாப்பிட்டீங்களா? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இரவு வணக்கம். எல்லோரும் சாப்பிட்டு இருக்கீங்களா? எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? எங்கள் ஊரில் மழை பெய்யுது. அப்புறம் வந்து சொத்துக்காக அப்படி போட்டு அடிக்கிறியப்பா, அடிக்கலாமா? தப்பு தானே. அந்த சொத்துக்காக இன்றைக்கி நீ அடிக்கிற, நாளைக்கு அதே சொத்துக்காக உன் புள்ள ஒன்றை அடிக்காதா? ஏன் அதை நினச்சி பார்க்க மாட்டேற? சொத்து எங்கே போயிட போகுது? அவங்களுக்கு அப்புறம் அந்த சொத்து உனக்கு தானே. அப்படி போட்டு அடிக்கலாமா? தப்பு தானேப்பா நீ செய்யறது. அவங்க எப்படிலாம் வளர்த்துருப்பாங்க, அவங்கள எப்படிலாம் காவந்து பண்ணியிருப்பாங்க. இந்த சொத்துக்காக நீ அடிக்கிறியே, அடிக்கலாமா? தப்பு தானே. இதே சொத்துக்காக நீ அடிக்கிற, நாளைக்கு அதே சொத்துக்காக உன் புள்ள ஒன்றை அடிக்காதுன்னு யாருக்கு நிச்சயம்? சொல்லு. இந்த நிலமை இன்றைக்கி அவங்களுக்கு வந்த நிலமை நாளைக்கு நம்மளுக்கும் வரும்ல. அதை ஏன் நினச்சி பார்க்க மாட்டேற? அதெல்லாம் நினச்சி பாருங்கள் மக்களே. நம்மெல்லாம் செய்யாதீங்க. அவங்க எப்படி வளர்த்துருப்பாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க, இவ்வளோ படிக்க வச்சுருப்பாங்க. இன்றைக்கி சொத்து வரும் போகும். இன்னைக்கு பிறக்க போகிறோம். இல்லை சொல்லு. எதுக்கு அடிக்கிறது? தப்பு தானே. அவங்க இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். அவங்க போனதுக்கப்புறம் அந்த சொத்து உனக்கு தான். இன்றைக்கி நீ அவங்கள அடிக்கிற, நாளைக்கு அதே சொத்துக்காக உன் புள்ள ஒன்று அடிக்கும். அதை நினச்சி பாரு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா மக்களே, சொத்துக்காக ஒரு அப்பா அம்மாவை போட்டு அடிக்காதீங்க. வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இது பண்ணாதீங்க. வந்து இருக்கிற வரைக்கும் நல்ல முறையை பார்த்துக்குங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச கருத்து நான் சொல்கிறேன். அப்பா அம்மான்றது ஒரு தெய்வத்துக்கு சமம். அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. பாவம் இல்லையா? அந்த பாவம் நாளைக்கு நம்மளை சுற்றும். சரியா? அதே தப்பு நாளைக்கு நம்ம செய்கிற தப்பு தான் அந்த நம்ம பிள்ளைங்க நாளைக்கு நம்மளே அது பார்த்ததுன்னா நாளைக்கு அதே தப்பு நம்மளுக்கும் அதே தான். பாய்.